ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பிரெட் சாக்லேட் ஸ்நாக் பண்ண போகிறோம். ப்ரெட்டு வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் வாங்கி வச்சு நம்ம மறந்துட்டு இருந்தோம்னா கூட கொஞ்சம் அது ட்ரை ஆகிட்டு இருந்தால் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் சாக்லேட்ஸு இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் இப்போ செய்ய போகிறோம். ப்ரெட்டுடைய இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. இது கட் பண்ணி ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு கிரேட் சர்ப்ரைஸாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, அம்மா என்ன ஒரு ப்ரெட்டு தராங்களே அப்படின்னு. அது சாப்பிட்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஈஸி ப்ரொசீஜர் தான் இது. இதெல்லாம் இப்படி நம்ம எல்லா ப்ரெட்டுக்கும் இந்த மாதிரி கார்னர்ஸு கட் பண்ணிடலாம். எல்லா ப்ரெட்டுக்கும் நம்ம இதே மாதிரி கார்னர்ஸு கட் பண்ணிடலாம். ஒரு எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணுங்கள். இப்போ கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஒரு சாக்லேட்டு இந்த மாதிரி நான் டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். ஒரு சாக்லேட்டை இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்லேஸு ப்ரெட்டு இது மேலே வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கிற ஒரு கிளாஸ் எதுனா ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு இப்படி மேலே வச்சுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணுங்க. ஸோ சைடில் இருக்கிறது இதெல்லாம் எடுத்துடலாம். வந்துச்சு, இதை லைட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். ப்ரெட்டு ட்ரை ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது ஒன்றோட ஒன்று இப்படி அட்டாச் ஆகலைன்னா கொஞ்சமாக நம்ம பால் போட்டுக்கோங்க. பால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இப்படி கழுவிடுங்க. கழுவிட்டு இப்போ இதை நம்ம இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா நம்மளுக்கு அப்படியே ப்ரெஸ் ஆகிடும். அதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ரெட்டுக்கும் நம்ம வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நீங்கள் அதே ஷேப்பில் நம்ம கொடுக்குறதுனா அந்த சாக்லேட் வந்துட்டு ஃபுல் எல்லா இடத்துக்கும் குழந்தை இதே மாதிரி நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டே நம்ம பால் கூட பாருங்க. உங்களுக்கு அது ட்ரை ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பால் இப்படி தடவிடுங்க. தடவிட்டு சாக்லேட் வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம ரவுண்டாக செஞ்சு கொடுக்கணும். அதனால தான் நம்ம அது நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதே மாதிரி வச்சுட்டு நல்லா இப்படி கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே இது சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீனாக வந்துடுது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சு. இதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இது எல்லாம் பேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம அது மில்க் போட் பண்ண உடனே க்ளீனாக எல்லாம் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பால் இதில் கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். ஒரு சாக்லேட் பீஸ் வச்சுக்கோங்க. இது மேலே இந்த ப்ரெட் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் சேம் ப்ரொசீஜர். அந்த கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்படி ஒரு டர்ன் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் இது வந்துடும். நம்ம இது ப்ரெஷர் கொடுக்குறவங்களும் அது உள்ள கிளாஸ் உள்ளே போயிடும். ஸோ இது பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். வா எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா சூடாகிடுச்சு. நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம கீ கூட போட்டுக்கலாம். நான் இப்போது பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பட்டர் இப்படி தடவிக்கோங்க. இதில் நம்ம இப்போ இதை கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு இது பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஈஸியாக ஆகிடும். இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும். இது என்னென்னா உள்ளே இப்போது நம்ம இப்படி வச்சு லைட்டாக இது நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயோ உள்ளே இருக்கிற சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு ஃபுல் எல்லா இடத்துலையுமே உள்ளே அது நல்லா அழகாக சூப்பராக அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மேலே நம்ம லைட்டாக பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் இது பட்டர் இதில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம இது திருப்பி போட்டு வேறு நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதனால பட்டர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நெய் போட்டுக்கலாம். இன்னும் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் இதை டர்ன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் என்ன ஆகணும். இது பாருங்கள் இந்த பக்கம் இதாகிடுச்சு டோஸ்ட்டு. இப்போ நான் இதை திருப்பி வைக்கிறேன். வா
நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா அது நம்ம கொஞ்சமாக மில்க் போட்டு அது இது பண்ண இல்லைங்களா, அதனால் அது பாருங்கள் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது டபுள் லேயர் ப்ரெட்டுன்னு இப்போது சொல்ல முடியாது, அந்த மாதிரி பன் மாதிரியே இதாகிடுச்சு. இப்போ இது மேலேயே கொஞ்சம் நம்ம கீ இல்லைன்னா நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ பட்டரோ கீயோ எத்தனை ஒன்று இது மேலேயே நம்ம தடவிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும் நம்மளுக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது சாப்பிட்றப்போ நல்லா அந்த மணமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தான் அவங்களுக்கு கீ பட்டர் எல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா உள்ளே போக வைக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஈஸியான ரெசிபி. ப்ரெட்டு சாக்லேட் இருந்தால் போதும், இது செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல இது ஃபுல்லு எவ்வளோ நல்ல இது வந்து ஃபுல் எல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.